அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு தரம் 8ல கணிதத்தில 8வது பாடலான வர்க்கமூலம் என்கிற பாடத்தினுடைய தொடர்ச்சியை இந்த வகுப்புல படிக்கலாம். இப்ப சென்ற வகுப்புல வர்க்கமூலம் தொடர்பாக நாங்கள் படித்த விஷயங்களை ஞாபகப்படுத்தி கொண்டு இந்த வகுப்பை தொடர முடியும். வர்க்கமூலம் அப்படின்னா என்னன்னு சென்ற வகுப்புல பார்த்த நாங்கள், அதாவது ஓர் எண்ணை அதே எண்ணால் பெருக்கும் போது கிடைக்கக்கூடிய எண்ணை நாங்கள் நிறைவர்க்க எண் என்கிறோம். நான்கால பெருக்கும் போது கிடைக்கக்கூடிய 16 ஆனது ஒரு நிறைவர்க்க எண்ணாகும். அப்ப நான்கால பெருக்கும் போது 16 கிடைக்குதண்டா இந்த 16இன் வர்க்கமூலம் 4 ஆகும். வர்க்கமூலம் என்றா ஒரு எண்ணை அதே எண்ணால பெருக்கும் போது கிடைக்கக்கூடிய நிறைவர்க்க எண்ணின் வர்க்கமூலம் அந்த பெருக்கப்படக்கூடிய எண்களில் ஒன்றாக இருக்கும். ஐந்தையும் பெருக்கும் போது 25 கிடைக்குதண்டா 25 ஒரு நிறைவர்க்க எண். இந்த 25இன் வர்க்கமூலம் 5 ஆகும். வர்க்கமூலம் என்பதனை நாங்கள் குறியீட்டில குறிப்பதற்காக இந்த குறியீட்டை பயன்படுத்துகிறோம். வர்க்கமூலம் என்பதனை குறியீட்டில குறித்து காட்டுவதற்காக இந்த குறியீட்டினை பயன்படுத்துகிறோம். என்னென்ன வாசிப்போம். வர்க்கமூலம் 25இன் பெருமானம் 5 ஆகும். வர்க்கமூலம் 16இன் பெருமானம் 4 ஆகும். அப்ப சென்ற வகுப்புல வர்க்கமூலம் என்றா என்னென்று பார்த்த நாங்கள், அதோட வர்க்கமூலம் படிக்கும்போது ஒரு நிறைவர்க்க எண்ணின் ஒன்றினிடத்து இலக்கத்தை பொறுத்து அந்த எண்ணின் வர்க்கமூலத்தின் ஒன்றினிடம் எவ்வாறு அமையும் என்பதனை நாங்கள் ஒரு செயற்பாட்டின் மூலம் பார்த்த நாங்கள். நிறைவர்க்க எண்ணின் ஒன்றினிடத்து இலக்கத்தை பொறுத்து அதனுடைய வர்க்கமூலத்தின் ஒன்றினிடத்து இலக்கம் எவ்வாறு அமையும் என்பதனை கடைசியாக நாங்கள் அந்த செயற்பாட்டின் மூலமாக பார்த்த நாங்கள். நிறைவர்க்க எண்களின் ஒன்றினிடத்து இலக்கம் ஒன்றினிடத்து இலக்கத்தை வச்சு கொண்டு இந்த நிறைவர்க்க எண்ணின் வர்க்கமூலத்தின் ஒன்றினிடத்து இலக்கத்தை நாங்கள் சொல்ல முடியும். வர்க்கமூலத்தின் ஒன்றினிடத்து இலக்கம் ஒன்றினிடத்து இலக்கம் அல்லது இறுதி இலக்கம் என்று எழுதலாம். கடைசியாக நாங்கள் பார்த்ததற்கா ஞாபகப்படுத்தி கொண்டு வகுப்பை தொடரலாம். நிறைவர்க்க எண்களை பார்க்கும்போது நிறைவர்க்க எண்களின் ஒன்றினிடத்து இலக்கம் 1ஆக இருந்தால் அந்த நிறைவர்க்க எண்ணின் வர்க்கமூலத்தின் இறுதி இலக்கம் என்ன மாதிரி இருக்கும்? 1ஆக இருக்கும் அல்லது 9ஆக இருக்கும். அதே போல நிறைவர்க்க எண்ணின் ஒன்றினிடத்து இலக்கம் 4ஆக இருந்தால் அந்த எண்ணின் வர்க்கமூலத்தின் இறுதி இலக்கம் 2ஆக இருக்கும் அல்லது 8ஆக இருக்கும். நிறைவர்க்க எண்ணின் ஒன்றினிடத்து இலக்கம் 5ஆக இருந்தால் அந்த நிறைவர்க்க எண்ணின் வர்க்கமூலத்தின் இறுதி இலக்கம் 5ஆக இருக்கும். நிறைவர்க்க எண்ணின் ஒன்றினிடத்து இலக்கம் 6ஆக இருந்தால் அந்த எண்ணின் வர்க்கமூலத்தின் இறுதி இலக்கம் 4ஆக இருக்கும் அல்லது 6ஆக இருக்கும். நிறைவர்க்க எண்ணின் ஒன்றினிடத்து இலக்கம் 9ஆக இருந்தால் அந்த எண்ணின் வர்க்கமூலத்தின் இறுதி இலக்கம் 3ஆக இருக்கும் அல்லது 3ஆக இருக்கும் அல்லது 7ஆக இருக்கும். நிறைவர்க்க எண்ணின்
இறுதி இலக்கம் பூஜ்ஜியமாக இருந்தால் அந்த எண்ணின் வர்க்க மூலத்தின் இறுதி இலக்கம் பூஜ்ஜியமாக இருக்கும். இது அவதானிப்பு முறையில சென்ற வகுப்புல ஒரு செயற்பாட்டின் மூலமாக நாங்கள் பார்த்தது. இப்போ உதாரணமாக நிறைவர்க்க எண் ஒன்றை பார்ப்போம். 121 ஒரு நிறைவர்க்க எண் ஆகும். 121 எப்ப கிடைக்கும்? 11ஐயும் 11ஐயும் பெருக்கும் போது 121 கிடைக்கும். 11 தர 11 121 121 இந்த நிறைவர்க்க எண்ணின் இறுதி இலக்கத்தை பாருங்க, ஒன்றாக இருக்கு. நிறைவர்க்க எண்ணின் வர்க்க மூலம் 121 வர்க்க மூல பெருமானம் என்னது? 11. அப்ப இதனுடைய வர்க்க மூலம் 11. 11இன் இறுதி இலக்கம் என்ன மாதிரி இருக்கு? ஒன்றாக இருக்குது. ஆகவே ஒன்றாக இருக்கும் அல்லது 9ஆக இருக்கும். ஒரு நிறைவர்க்க எண்ணின் இறுதி இலக்கம் ஒன்றாக இருந்தால் அதனுடைய வர்க்க மூலத்தின் இறுதி இலக்கம் ஒன்றாக இருக்கும் அல்லது 9ஆக இருக்கும். அப்ப 121 வர்க்க மூலம் 121 பெருமானம் 11. அப்ப இது நிறைவர்க்க எண், இது இதனுடைய வர்க்க மூலம். இப்ப நிறைவர்க்க எண்ணின் இறுதி இலக்கம் ஒன்றாக இருக்குது. அதனுடைய வர்க்க மூலம் 11. 11இன் இறுதி இலக்கமும் ஒன்றாக இருக்குது. அதைத்தான் நீங்க சொல்லி இருக்கு. அடுத்தது 4க்கு நாங்கள் ஒரு உதாரணம் பார்க்கலாம். நிறைவர்க்க எண் 4 இறுதியில வார மாதிரியான நிறைவர்க்க எண் 144 64 சொல்லலாம், 4 சொல்லலாம். 144 144 வர்க்க மூலம் 144 என்ற பெருமானம் என்ன? 12. அப்ப நிறைவர்க்க எண்ணின் இறுதி இலக்கம் 4ஆக இருந்தால் அதனுடைய வர்க்க மூலம் 12. இதனுடைய இறுதி இலக்கம் என்னவாக இருக்குது? 2ஆக இருக்குது. அதைத்தான் நீங்க சொல்லி இருக்கு. 1 2ஆக இருக்கும் அல்லது 8ஆக இருக்கும். 64 பார்த்தீங்கன்னா 8 வரும். வர்க்க மூலம் 64இன் பெருமானம் 8ஆக இருக்கும். இறுதி இலக்கம் 4ல முடிஞ்சிருக்கும். அடுத்தது 5 வார மாதிரியான நிறைவர்க்க எண் பார்ப்போம். வர்க்க மூலம் 25. 25 ஒரு நிறைவர்க்க எண், இதனுடைய இறுதி இலக்கம் 5ஆக இருக்குது. வர்க்க மூலம் 25இன் பெருமானம் 5 ஆகும். அப்ப இந்த எண்ணின் வர்க்க மூலத்தின் இறுதி இலக்கம் என்ன மாதிரி இருக்கு? 5ஆக இருக்குது. அப்ப நிறைவர்க்க எண்ணின் இறுதி இலக்கம் 5ஆக இருந்தால் அதனுடைய வர்க்க மூலத்தின் இறுதி இலக்கமும் 5ஆக இருக்குது. அதைத்தான் நீங்க சொல்லி இருக்கிறான். அடுத்தது 6 வார மாதிரி பார்ப்போம். வர்க்க மூலம் 256. வர்க்க மூலம் 256இன் பெருமானம் என்ன? 16. அப்ப நிறைவர்க்க எண் 256, இதனுடைய இறுதி இலக்கம் 6. அப்ப இறுதி இலக்கம் 6ஆக இருந்தால் 256இன் வர்க்க மூல பெருமானம் வர்க்க மூலம் 256இன் வர்க்க மூல பெருமானம் 16 அல்லது 256இன் வர்க்க மூலம் 16 ஆகும். இதனுடைய இறுதி இலக்கம் என்ன மாதிரி இருக்குது? 6ஆக இருக்குது. அப்ப இங்க 6ல முடிஞ்சிருந்தால் நிறைவர்க்க எண் 6ல முடிஞ்சிருந்தால் அதனுடைய வர்க்க மூலமும் 6ல முடிஞ்சிருக்கும் அல்லது 4ல முடிஞ்சிருக்கும். அதே போல 9 வார மாதிரி 169 எடுத்து பார்ப்போம். 169 நிறைவர்க்க எண், இதனுடைய வர்க்க மூலம் 13. அப்ப நிறைவர்க்க எண்ணின் இறுதி இலக்கம் 9, வர்க்க மூலத்தின் இறுதி இலக்கம் 3. ஆகவே நிறைவர்க்க எண்ணின் இறுதி இலக்கம் அல்லது ஒன்றினிடத்து இலக்கம் 9ஆக இருந்தால் அதனுடைய வர்க்க மூல பெருமானம் 3ஆக இருக்கும் அல்லது 7ஆக இருக்கும். அடுத்தது 0க்கு 100. வர்க்க மூலம் 100இன் பெருமானம் 10 ஆகும். அப்ப 100 நிறைவர்க்க எண், இதனுடைய இறுதி இலக்கம் 0, இதனுடைய வர்க்க மூல பெருமானம் 10, 10இனுடைய இறுதி இலக்கமும் 0ஆக இருக்குது. அப்ப நிறைவர்க்க எண்ணின் இறுதி இலக்கம் 0ஆக இருந்தால் அதனுடைய வர்க்க மூலத்தின் இறுதி இலக்கமும் 0ஆக இருக்கும் என்பதைத்தான் இந்த அட்டவணையில அவதானிப்பு முறையில நாங்கள் சென்ற வகுப்புல ஒரு செயற்பாடு மாதிரி பார்த்து இவ்வாறு ஒரு அட்டவணை செய்த நாங்கள். இனி இதை பயன்படுத்தி நாங்கள் அவதானிப்பு முறையில எவ்வாறு எண்ணொன்றின் வர்க்க மூலத்தை காண்பது என்பது தொடர்பாக பார்க்கலாம்.
இது தேவையானவர்கள் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. அடுத்ததாக இந்த அவதானிப்பு முறையில நாங்கள் வர்க்க மூலம் காணும்போது நம்ம பத்தினிடத்து இலக்கம் இப்ப நாங்கள் பார்த்தது ஒன்றினிடத்து இலக்கம், அதே போல பத்தினிடத்து இலக்கம் என்ன மாதிரி அமையும் என்று பார்க்கலாம். இப்ப நாங்கள் இப்ப எந்த எதுவரையான எண்களின் வர்க்க மூலம் பார்க்க போறோம் அப்படி என்றால் 101 தொடக்கம் 1000, 101 தொடக்கம் 1000 வரையான நிறை வர்க்க எண்களின் வர்க்க மூலத்தை நாங்கள் காண போறோம். 101 இருந்து 1000 வரையான நிறை வர்க்க எண்களின் வர்க்க மூலம் காண்றதுக்கு வர்க்க மூலத்தை தான் நாங்கள் இங்க படிக்க போறோம். 1 தொடக்கம் 100 வரையான நிறை வர்க்க எண்களின் வர்க்க மூலம் உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஏற்கனவே எழுதியிருக்கிறோம். 1 தொடக்கம் 100 வர்க்க மூலம் 1 பெருமானம் 1, வர்க்க மூலம் 4 பெருமானம் 2, இதே போல 100 வரை எழுதியிருக்கிறோம் நாங்கள் ஏற்கனவே. அப்ப நாங்கள் இப்ப படிக்க போறது 101 தொடக்கம் 1000 வரையான நிறை வர்க்க எண்களின் வர்க்க மூலம். அப்ப இதற்கு நாங்கள் ஏற்கனவே அவதானிப்பு முறையில ஒன்றினிடத்து இலக்கம் என்ன மாதிரி அமையும் என்று எங்களுக்கு தெரியும். ஒன்றினிடத்து இலக்கம் எப்படி இருந்தால் வர்க்க மூலத்தின் ஒன்றினிடத்து நாங்கள் ஏற்கனவே பார்த்தது நிறைவர்க்க எண்ணின் ஒன்றினிடத்து இலக்கம் எப்படி இருந்தால் வர்க்க மூலத்தின் ஒன்றினிடத்து இலக்கம் என்ன மாதிரி இருக்கும் என்று நாங்கள் பார்த்துட்டோம். இனி நாங்கள் பார்க்க போறது பத்தினிடத்து இலக்கம், நிறைவர்க்க எண்ணின் பத்தினிடத்து இலக்கம் அவதானிச்சுதான் நாங்கள் சொல்ல போறோம். அப்ப பத்தினிடத்து இலக்கம் இவ்வாறு இருந்தால் வர்க்க மூலம் இப்படி அமையும். ஒன்றினிடத்து இலக்கம் 1ஆக இருந்தால் வர்க்க மூலம் 1ஆக அல்லது 9ஆக அமையும் என்று நாங்கள் அவதானிச்ச மாதிரி பத்தினிடத்து இலக்கம் வச்சுக்கொண்டு வர்க்க மூலம் என்ன மாதிரி இருக்கும் என்று பார்க்க போறோம். அப்ப நிறைவர்க்க எண்ணின் பத்தினிடத்து இலக்கம் பத்தினிடத்து இலக்கத்தை வச்சுக்கொண்டு நாங்கள் அதனுடைய வர்க்க மூல பெருமானம் எப்படி இருக்கும் என்று சொல்ல போறோம். அப்ப பாருங்க, ஏதேனும் முதலாவது யாதேனும் ஒரு நிறைவர்க்க எண்ணின் 100னிடத்து இலக்கம் நிறைவர்க்க எண்ணாக இருந்தால் எழுதுவோம். ஏதேனும் ஒரு எண்ணின் 100னிடத்து இலக்கம் நிறைவர்க்க எண்ணாக இருந்தால் நிறைவர்க்க எண்ணாக இருந்தால் அவ்விலக்கத்தின் வர்க்க மூலம் பத்தினிடத்து இலக்கமாக அமையும். அவ்விலக்கத்தின் வர்க்க மூலம் விடையின் பத்தினிடத்து இலக்கமாக அமையும். இலக்கமாக அமையும். அப்ப பாருங்க, நாங்கள் நிறைவர்க்க எண்ணின் வர்க்க மூலத்தின் பத்தினிடத்து இலக்கத்தை தான் நாங்கள் சொல்றோம். நிறைவர்க்க எண்ணின் 100னிடத்து இலக்கத்தை வச்சுக்கொண்டு வர்க்க மூலத்தின் பத்தினிடத்து இலக்கத்தை சொல்ல போறோம்.
ஏதேனும் ஓர் எண்ணின் நூறினிடத்து இலக்கம் நிறைவற்க எண்ணாக இருந்தால், அப்ப ஒரு எண் உதாரணமாக நாங்கள் ஒரு எண் எடுத்திருப்போம் 921. நாங்கள் எந்த எண்ணு எவ்வாறான எண்களின் வர்க்கமூலம் பார்க்க போறோம்? 101 தொடக்கம் 1000 வரையான நிறைவர்க்க எண்களின் வர்க்கமூலம் பார்க்க போறோம். அப்ப 921 அப்படி என்ற ஒரு எண்ணை எடுத்திருக்கிறோம். ஏதேனும் ஒரு எண்ணின் நூறினிடத்து இலக்கம் நிறைவற்க எண்ணாக இருந்தால், அப்ப இந்த இலக்கத்தின் நூறினிடத்து இலக்கம் என்னவாக இருக்கும்? 9. இந்த இலக்கத்தினுடைய நூறினிடத்து இலக்கம் 9. நூறினிடத்து இலக்கம் 9. நூறினிடத்து இலக்கம் நிறைவற்க எண்ணாக இருந்தால், 9 நிறைவற்க எண்ணா? ஆம், 9 ஒரு நிறைவற்க எண்ணாகும். மூண்டையும் பெருக்கும் போது 9 கிடைக்குது. ஆகவே 9 ஒரு நிறைவற்க எண்ணாகும். அப்ப ஏதேனும் ஓர் எண்ணின் நூறினிடத்து இலக்கம் நிறைவற்க எண்ணாக இருந்தால் அவ்விலக்கத்தின் வர்க்கமூலம் விடையின் 10னிடத்து இலக்கமாக அமையும். அப்ப நீங்க இந்த எண்ணினுடைய வர்க்கமூலம் பார்க்கும் போது, இந்த எண்ணினுடைய வர்க்கமூலம் நாங்கள் காணும் போது, வர்க்கமூலம் எத்தனை இலக்கத்துல வரணும்? 2 இலக்கத்துல வரும். 2 இலக்கம் வரும்போது ஒன்றினிடத்து இலக்கம் வரும், மற்றொன்று 10னிடத்து இலக்கம். ஆகவே இவ்விலக்கத்தின் வர்க்கமூலம் விடையின் 10னிடத்து இலக்கமாக அமையும். அப்ப இதனுடைய விடையில 10னிடத்து இலக்கத்தில 2 இலக்கங்கள் இருக்கும். 10னிடத்து இலக்கம், ஒன்றினிடத்து இலக்கம். 10னிடத்து இலக்கத்துல இவ்வெண்ணின் வர்க்கமூலம் விடையாக அமையும். அப்ப 9 வர்க்கமூலம் என்னது? 3 இங்க வரும் கண்டிப்பா என்று சொல்லியிருக்கு. நாங்கள் இப்ப பாக்குறது அவதானிப்பு முறை. ஒன்றினிடத்து இலக்கம் எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். 1ஆக இருந்தால் இறுதி இலக்கம் 1ஆக அமையும் அல்லது 9ஆக அமையும். இப்ப நாங்கள் 10னிடத்து இலக்கம் என்ன மாதிரி அமையும் என்றதை சொல்ல போறோம். அப்ப யாதேனும் ஓர் எண்ணின் நூறினிடத்து இலக்கம் நிறைவற்க எண்ணாக இருந்தால், ஒரு எண்ணின் வர்க்கமூலம் காண்றோம். 921 வர்க்கமூலம் காண போறோம். இந்த 921 நூறினிடத்து இலக்கம் நிறைவற்க எண்ணாக இருந்தால், நூறினிடத்து இலக்கமாக இங்கே இருக்கிறது 9. 9 ஒரு நிறைவற்க எண்ணாகும். அப்படி நிறைவற்க எண்ணாக இருந்தால் இந்த 9ன் வர்க்கமூல பெருமானமானது இந்த விடையில் 10னிடத்து இலக்கமாக அமையும். 9ன் வர்க்கமூலம் 3. ஆகவே 2 இலக்கங்கள் வரப்போது இதுல 10னிடத்து இலக்கமாக அமைவது இந்த 9ன் வர்க்கமூல பெருமானம் ஆகும். 9ன் வர்க்கமூலம் என்னது? 3. இதனுடைய வர்க்கமூல பெருமானமே இந்த எண்ணினுடைய வர்க்கமூலத்தின் 10னிடத்து இலக்கமாக அமையும் என்று சொல்லியிருக்கு. இது தொடர்பாக நாங்கள் கேள்வி பார்க்கலாம். இதை வச்சுக்கொண்டு அடுத்த இது முதலாவது. 2வது என்ன மாதிரி அமையும்டா? இப்ப நாங்கள் இப்ப என்ன சொன்ன? நாங்கள் ஒரு எண் உதாரணமாக 456 என்ற ஒரு எண்ணை எடுத்துக்கொள்வோம். இந்த எண்ணின் வர்க்கமூலம் காணும் போது இந்த எண்ணின் நூறினிடத்து இலக்கத்தை பாருங்கோ. நூறினிடத்து இலக்கமாக இங்கே இருக்கிறது 4. இந்த எண் நிறைவற்க எண்ணாக இருந்தால் இதனுடைய வர்க்கமூல பெருமானம் தான் விடையில 10னிடத்து இலக்கமாக அமையும் என்று சொல்லியிருக்கு. அப்ப 4 ஒரு நிறைவற்க எண்ணாகும். வர்க்கமூலம் 4ன் பெருமானம் 2 ஆகும். ஆகவே 4 நிறைவற்க எண்ணாகும். 4ன் வர்க்கமூலம் 4னுடைய வர்க்கமூல பெருமானம் 2 ஆகும். அப்ப இதனுடைய விடையில் இந்த 456 6ன் வர்க்கமூலத்தின் விடையை நாங்கள் எழுதும் போது இதுல 10னிடத்து இலக்கமாக அமைவது இந்த 2 ஆகும். எங்களுக்கு முதலாவது அந்த குறிப்பில சொல்லி இருக்கு. அடுத்தது 2வதாக நாங்கள் பார்க்கிறது என்னண்டா, அப்படி 2வதாக ஒரு 101க்கும் 1000க்கும் இடையில உள்ள
ஒரு நிறைவர்க்க எண்ணின் வர்க்கமூலம் காணும் போது 726 வச்சிருக்கிறோம். 726. இப்ப இவ்வாறான எண்கள்லையும் நூறினடத்து இலக்கத்தை பாருங்கோ. நூறினடத்து இலக்கமானது நிறைவர்க்க எண்ணாக இல்லாட்டி, நூறினடத்து இலக்கம் இங்கே என்ன? 7. 7 நிறைவர்க்க எண்ணா? இல்லை. 7 நிறைவர்க்க எண்ணாக எண் ஆகாது. 7 நிறைவர்க்க எண் இல்லை. அப்படி நிறைவர்க்க எண்ணாக இல்லாட்டி என்ன நடக்கும்டா, இதுக்கு கிட்ட உள்ள நிறைவர்க்கத்தின் கிட்ட உள்ள குறைந்த நிறைவர்க்கத்தின் வர்க்கமூல பெருமானமானது இங்க விடையாக அமையும். இதனுடைய விடையில 10 இலக்கமும் வரப்போகுது, 1 இலக்கமும் வரப்போகுது. இதுல இருக்கக்கூடிய விடையில வரக்கூடிய 10 இலக்கத்தை தான் நாங்கள் சொல்றோம். அப்ப 10 இலக்கத்தை காணும் போது இந்த எண்ணினுடைய 100 இலக்கத்தை பார்க்கிறோம். 100 இலக்கம் நிறைவர்க்க எண்ணாக இருந்தால் அதனுடைய வர்க்க மூல பெருமானம் 10 இலக்கமாக அமையும். அப்படி 100 இலக்கமானது நிறைவர்க்க எண்ணாக இல்லாட்டி அதுக்கு கிட்ட இருக்கக்கூடிய குறைந்த நிறைவர்க்க எண்ணின், அப்ப 7 எந்த 2 நிறைவர்க்க எண்களுக்கு இடையில் அமையும்? 4க்கும் 9க்கும் இடையில அமையும். இதற்கு கிட்டவா இருக்கிற குறைந்த நிறைவர்க்க எண்ணின் வர்க்கமூல பெருமானமானது இங்க 10 இலக்கத்துல விடையாக அமையும் என்று 2வது குறிப்பாக எங்களுக்கு சொல்லியிருக்கு. அப்ப 2வது என்ன குறிப்பு சொல்லியிருக்கு? 100 இலக்கம் நிறைவர்க்க எண்ணாக இல்லாட்டி அவ்விலக்கத்துக்கு அண்மையில் உள்ள குறைவான நிறைவர்க்கத்தின் வர்க்கம் மூலம் விடையின் 10 இலக்கமாக அமையும். நாங்கள் இன்னொன்று பார்ப்போம். 564 இந்த எண்ணில 101க்கும் 1000க்கும் இடையில உள்ள ஒரு எண்ணின் வர்க்கமூலத்தை நாங்கள் காணும் போது இதனுடைய 100 இலக்கத்தை பார்க்கிறோம். 100 இலக்கம் 5. 5 நிறைவர்க்க எண்ணாண்டு பார்க்க வேணும். 5 நிறைவர்க்க எண் இல்லை. ஆகவே 5 எந்த 2 நிறைவர்க்க எண்களுக்கு இடையில இருக்குதோ அதற்கு கிட்ட இருக்கிற நிறைவர்க்க எண்ணின் வர்க்கமூல பெருமானமானது இதனுடைய விடையின் 10 இலக்கமாக அமைய வேணும். அப்ப 5 யாருக்கும் எந்த 2 நிறைவர்க்க எண்களுக்கு இடையில அமையும்? 4க்கும் 9க்கும். 2 4 2 வர்க்கம் 4 3 வர்க்கம் 9 2க்கும் இடையில 5 அமையும். 5 நிறைவர்க்க எண் இல்லை. ஆகவே 5க்கு கிட்ட இருக்கிற குறைவான நிறைவர்க்க எண் 4 ஆகும். 4இன் வர்க்கமூல பெருமானம் 2 ஆகும். ஆகவே இந்த எண்ணின் விடையில 10 இலக்கமாக 2 அமையும். இந்த 2 குறிப்பையும் ஞாபகத்துல வச்சுக்கொண்டு நாங்கள் இது தொடர்பான கேள்விகள் பார்க்கலாம். நாங்கள் படிக்க போறது 101 தொடக்கம் 1000 வரையான நிறைவர்க்க எண்களின் வர்க்கமூலம். முதலாவது கேள்வி, வர்க்கமூலம் 961 பெருமானத்தை அவதானிப்பு முறையில நாங்கள் காண போறோம். வர்க்கமூலம் 961 பெருமானத்தை காண்க. ஏற்கனவே முதன்மை காரணிகளை பயன்படுத்தி எவ்வாறு செய்யறது நாங்கள் பார்த்திருக்கிறோம். அவதானிப்பு முறையில இதனுடைய வர்க்கமூல பெருமானத்தை காண போறோம். அப்ப எங்களுக்கு நாங்கள் 2 விஷயங்கள் படிச்சிட்டோம். நிறைவர்க்க எண்ணின் 1 இலக்கம் 1ஆக இருந்தால் இதனுடைய வர்க்கமூல பெருமானத்தின் விடையின் 1 இலக்கம் என்ன மாதிரி இருக்கும் என்று தெரியும். அதே போல 100 இலக்கத்தை வச்சு கொண்டும் நாங்கள் இதனுடைய பெருமானத்தை காண போறோம். அப்ப இந்த எண்ணின் உங்களுக்கு கேள்வியாக தந்திருக்க இந்த நிறைவர்க்க எண்ணின் 1 இலக்கம் என்னவாக இருக்குது? 1 இலக்கம் அல்லது இறுதி இலக்கம்
தந்திருக்கக்கூடிய கேள்வியில 961 பெருமானத்தை காண போறோம். இதனுடைய இறுதி இலக்கம் 1 ஆகும். அப்ப ஒரு நிறைவர்க்க எண்ணின் ஒன்றினிடத்து இலக்கம் 1ஆக அமைந்திருந்தால் அதனுடைய வர்க்க மூலத்தின் இறுதி இலக்கம் என்ன மாதிரி இருக்கும்? நாங்கள் முதலாவது பார்த்த அட்டவணை. நிறைவர்க்க எண்ணின் ஒன்றினிடத்திலக்கம் 1ஆக இருந்தால் வர்க்க மூலத்தின் இறுதி இலக்கம் அல்லது ஒன்றினிடத்து இலக்கம் 1ஆக இருக்கும் அல்லது 9ஆக இருக்கும். 1ஆக இருக்க போது அல்லது 9ஆக இருக்க போது. இதனுடைய பெருமானத்தின் இறுதி இலக்கம் 1ஆக இருக்க போது அல்லது 9ஆக இருக்க போது. முதலாவது நாங்கள் பார்த்த அட்டவணையை வச்சுக்கொண்டு ஒரு இலக்கத்தை நாங்கள் தீர்மானிச்சிட்டோம். 2 இலக்கம் விடையாக வரப்போது. இறுதி இலக்கம் அல்லது ஒன்றினிடத்து இலக்கத்தை நாங்கள் தீர்மானிச்சிட்டோம். இந்த எண்ணின் தந்திருக்க கேள்வியில நிறைவர்க்க எண்ணின் இறுதி இலக்கம் அல்லது ஒன்றினிடத்து இலக்கம் 1ஆக இருந்தால் இதனுடைய வர்க்க மூலத்தின் இறுதி இலக்கம் 1ஆக இருக்கும் அல்லது 9ஆக இருக்கும். அடுத்தது 10 இலக்கத்தை நாங்கள் பார்க்க போறோம். 10 இலக்கம் என்ன மாதிரி இருக்கும்? அப்ப 10 இலக்கம் எதை வச்சு கொண்டு சொல்லுவோம்? இந்த நிறைவர்க்க எண்ணின் 100 இலக்கத்தை வச்சு கொண்டு நாங்கள் வர்க்க மூலத்தின் 10 இலக்கத்தை சொல்ல போறோம். அப்ப இந்த எண்ணின் 100 இலக்கம் என்னது? 9. 100 இலக்கம் 9. 100 இலக்கத்தை நாங்கள் என்ன கவனிக்க வேணும்? 100 இலக்கம் நிறைவர்க்க எண்ணாக இருக்குதா இல்லையா? 9 நிறைவர்க்க எண்ணா? நிறைவர்க்க எண் இல்லையா? 9 ஒரு நிறைவர்க்க எண் ஆகும். ஆகவே நிறைவர்க்க எண்ணாக இருந்தால் இதனுடைய வர்க்க மூல பெருமானத்தை காணுவோம். வர்க்க மூலம் 9இன் பெருமானம் என்ன? 3. இந்த 3 தான் வர்க்க மூலத்தின் 10 இலக்கமாக அமையும். ஆகவே வர்க்க மூலம் விடையின் அல்லது விடையின் 10 இலக்கமாக என்ன அமைய போகுது? 3. விடையின் 10 இலக்கம் 3 ஆகும். அப்ப எங்களுக்கு தெரிஞ்சிட்டு விடையின் 10 இலக்கம் 3 ஆகும். விடையின் ஒன்றினிடத்திலக்கம் அல்லது விடையண்ட வர்க்க மூலத்தின் விடையண்டு போட்டாலும் சரி வர்க்க மூலத்தின் என்று போட்டாலும் சரி. அப்ப விடையின் 10 இலக்கம் 3 ஆகும். விடையின் இறுதி இலக்கம் 1 அல்லது 9 ஆகும். ஆகவே நாங்கள் எந்தெந்த எண்கள் வரும் அப்படி என்று நிச்சயமாக கூற முடியும். ஒரு எண் 31 அல்லது 39. விடையினுடைய 10 இலக்கம் 3ஆக இருக்கும். விடையினுடைய ஒன்றினிடத்திலக்கம் 1ஆக இருக்கும் அல்லது 9ஆக இருக்கும். அப்ப இதனுடைய பெருமானம் 961இன் வர்க்க மூலம் 1 31ஆக இருக்கும் அல்லது 39ஆக இருக்கும். ஆகவே நாங்கள் என்ன செய்வோம்? 31ஐயும் 31ஐயும் பெருக்கி பார்ப்போம். 39ஐயும் 39ஐயும் பெருக்கி பார்ப்போம். அப்போ 31 எதுல எங்க பெருக்கும் போது 961 வருவதோ அந்த எண் தான் வர்க்க மூலம் 961இன் பெருமானம் ஆகும். 31 பெருக்குவோம். 1 3 இங்கால பெருக்குவோம். 3 9 கூட்டுங்க. 1 6 9 961. இங்க வந்துட்டு நாங்கள் இங்கேயும் பெருக்கி பார்ப்போம். 9 9 81 மீதி 8 27 9 27 மட்டும் 35 9 27 மீதி 2 9 2 11 பெருக்கி பார்ப்போம். 1 2 4 1. அப்ப இங்க என்ன? 5 1 2 5 1521 வருது. இங்க என்ன வருது? 961. வர்க்க மூலம் அப்படி என்றா என்ன? எந்த ஓர் எண்ணை அதே எண்ணால் பெருக்கும் போது
கிடைக்கக்கூடிய எண்ணின் வர்க்கமூலம் அந்த எண்களில் ஒன்றாக இருக்கும். ஆகவே வர்க்கமூலம் 961 பெருமானம் 31 ஆகும். 31 பெருக்கும்போது 961 கிடைக்குது. ஆகவே 961 வர்க்கமூலம் 31 ஆகும். இதை நீங்கள் விடையாக எழுதி கொள்ளலாம். நாங்கள் செய்திருக்கிறது அவதானிப்பு முறை ஆகும். அவதானிச்சு வர்க்கமூல பெருமானத்தை காண்றது. இதை நீங்கள் எழுதி கொள்ளலாம். அடுத்ததாக இன்னொரு கேள்வி பார்ப்போம். இரண்டாவதாக வர்க்கமூலம் 529 பெருமானத்தை காண்க. அவதானிப்பு முறையை பயன்படுத்தி செய்ய போறோம். வர்க்கமூலம் 529 பெருமானத்தை காண்க. நாங்கள் முதலாவது செய்ய வேண்டியது தந்திருக்கக்கூடிய எண் ஒரு நிறைவர்க்க எண்ணாக இருக்குமா, இருக்கிறபடியாத்தான் இதனுடைய பெருமானத்தை காண சொல்லி கேட்டிருக்குது. சில நேரங்கள்ல கேள்வி வரும் நிறைவர்க்க எண்ணாகுமா என கண்டு நிறைவர்க்க எண்ணாக இருந்தால் அதனுடைய பெருமானத்தை காணுவோம் அப்படின்றப்ப இது ஒரு நிறைவர்க்க எண்ணாகும். ஆகவே இந்த 529 வர்க்கமூல பெருமானத்தை நாங்கள் காண போறோம். அப்ப முதலாவது தந்திருக்கக்கூடிய நிறைவர்க்க எண்ணின் ஒன்றினிடத்திலக்கத்தை அவதானிக்கிறோம். அப்ப நிறைவர்க்க எண்ணின் ஒன்றினிடத்திலக்கம் 9 ஆகும். நிறைவர்க்க எண்ணின் ஒன்றினிடத்திலக்கம் 9. ஆகவே விடையின் ஒன்றினிடத்திலக்கம் என்ன மாதிரி இருக்கும்? விடையின் ஒன்றினிடத்திலக்கம் அல்லது வர்க்க மூலத்தின் விடையின் இறுதி இலக்கம் அல்லது ஒன்றின் இடத்து இலக்கம் 9ஆக இருந்தால் இறுதி இலக்கம் என்ன மாதிரி இருக்கும்? 3ஆக இருக்கும் அல்லது 7ஆக இருக்கும். 3 அல்லது 7 ஆகும். தந்திருக்கக்கூடிய நிறைவர்க்க எண்ணின் இறுதி இலக்கம் 9ஆக இருந்தால் விடையின் இறுதி இலக்கம் 3ஆக இருக்கும் அல்லது 7ஆக இருக்கும். நாங்கள் எழுதியிருக்கிற அட்டவணையில நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அடுத்ததாக தந்திருக்கக்கூடிய நிறைவர்க்க எண்ணின் 100 இடத்திலக்கத்தை அவதானிக்கிறோம். 100 இடத்திலக்கம் 5 ஆகும். 5 ஆகும். 5 ஒரு நிறைவர்க்க எண்ணா என்று நாங்கள் பார்க்க வேணும். 5 நிறைவர்க்க எண் இல்லை. நிறைவர்க்க எண்ணா ஒரு எண்ணை அதே எண்ணால் பெருக்கும் போது கிடைக்கக்கூடிய எண். அவ 5 எந்த ஒரு எண்ணை அதே எண்ணால் பெருக்கும் போது எங்களுக்கு 5 கிடைக்காது. ஆகவே 5 ஒரு நிறைவர்க்க எண் இல்லை. ஆகவே நிறைவர்க்க எண் இல்லாம இருந்தால் என்ன செய்யறது? இந்த 5 எந்த 2 நிறைவர்க்க எண்களுக்கு இடையில இருக்குதுன்னு பார்ப்போம். அப்ப 1 வர்க்கம் 1, 2 வர்க்கம் 4, 3 வர்க்கம் 9. அப்ப 5 எங்க வர வேணும்? 5 யாருக்கும் யாருக்கும் இடையில வர வேணும்? 4க்கும் 9க்கும் இடையில வர வேணும். ஆகவே 5 எந்த 2 நிறைவர்க்க எண்களுக்கு இடையில இருக்குது என்று பார்ப்போம். அப்ப 5 2க்கும்
5 2க்கும் 3க்கும் இடையில அமையுது. அதாவது நிறைவர்க்க எண்ணில பார்க்கும்போது 4க்கும் 9க்கும் இடையில 5 அமையும். நிறைவர்க்க எண்களை ஒப்பிட்டு பார்க்கிறோம். 4க்கும் 9க்கும் இடையில 5 அமையும். அப்ப 4னுடைய வர்க்க மூலம் என்ன? 2. 9னுடைய வர்க்க மூலம் என்ன? 3. அப்ப இந்த 2 எண்களுக்கு இடையில தான் 5 அமைய போகுது. ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேணும்? நிறைவர்க்க எண்ணாக இல்லாட்டி இதுக்கு கிட்ட இருக்கிற குறைந்த வர்க்க மூலத்தின் பெருமானத்தை நாங்கள் பத்தினிடத்திலக்கத்துல விடையாக எழுத வேணும். கிட்ட உள்ள நிறைவர்க்கத்தின் வர்க்க மூலம் இது வேணும். அப்ப 5க்கு கிட்ட உள்ள நிறைவர்க்க எண் 4. கிட்ட உள்ள குறைந்த நிறைவர்க்க பெருமானம் குறைந்த நிறைவர்க்க எண்ணை பார்க்க வேணும். அப்ப 5க்கு கிட்ட உள்ள குறைந்த நிறைவர்க்க எண் 4 ஆகும். வர்க்க மூலம் அதன் 4னுடைய வர்க்க மூல பெருமானம் என்ன? 2. ஆகவே விடையின் இறுதி இலக்கமாக 2 வர வேணும். விடையின் இறுதி இலக்கம் இல்ல, விடையின் பத்தினிடத்திலக்கமாக 2 வர வேணும். இலக்கம் 2 ஆகும். இது எப்படி நாங்கள் செய்த? நாங்கள் 2 100ன் இடத்திலக்கத்தை அவதானிக்கிறோம். 5 5 வந்து நிறைவர்க்க எண்ணா இல்லையான்னு பார்க்கிறோம். 5 நிறைவர்க்க எண் இல்லை. நிறைவர்க்க எண்ணாக இருந்தால் அதனுடைய வர்க்க மூலம்தான் இங்கே விட இந்த பத்தினிடத்திலக்கமாக அமைந்திருக்கும். 5 நிறைவர்க்க எண் இல்லை. ஆகவே 5 எந்த 2 நிறைவர்க்க எண்களுக்கு இடையில இருக்குதுன்னு பார்க்கிறோம். அப்ப 4க்கும் 9க்கும் 4 ஒரு நிறைவர்க்க எண், 9 ஒரு நிறைவர்க்க எண். இந்த 2 நிறைவர்க்க எண்களுக்கு இடையில 5 அமைந்திருக்குது. ஆகவே விட நாங்கள் எப்படி எழுத போறோம்? இந்த பத்தினிடத்து இலக்கமாக இந்த 5க்கு கிட்ட இருக்கிற குறைவான நிறைவர்க்கத்தின் வர்க்கம் மூலம். 5க்கு கிட்ட இருக்கிற குறைவான நிறைவர்க்கம் என்ன? 4. இதனுடைய வர்க்க மூல பெருமானம் என்ன? 2. ஆகவே நாங்கள் விடையின் பத்தினிடத்திலக்கமாக இந்த 2 எழுதியிருக்கிறோம். ஆகவே அப்ப எங்களுக்கு தெரிஞ்சிட்டு விட இந்த பத்தினிடத்திலக்கம் 2, ஒன்றினிடத்திலக்கம் 3ஆக இருக்கும் அல்லது 7ஆக இருக்கும். ஆகவே வர்க்க மூலமாக இருக்கக்கூடிய எண்கள் 21ஆக இருக்கும், 23ஆக இருக்கும் அல்லது 27 ஆகும். வர்க்க 529ன் வர்க்க மூல பெருமானம் 23ஆக இருக்கும். பத்தினிடத்திலக்கம் விடைய எழுத போறோம். பத்தினிடத்திலக்கம் 2, ஒன்றினிடத்திலக்கம் அல்லது இறுதி இலக்கம் 3ஆக இருக்கும் அல்லது 7ஆக இருக்கும். விட என்ன வரும்? 1 23ஆக இருக்கும் அல்லது 27ஆக இருக்கும். அப்ப 23ஆ 27ஆ என்பதை நாங்கள் பெருக்கி பார்ப்போம். 23ஐயும் 23ஐயும் பெருக்குவோம், 27ஐயும் 27ஐயும் பெருக்குவோம். பெருக்குங்கோ 9 2 6 2 6 4. அப்போ 9 12 1 529. 529 விடையாக வருது. இங்க பார்ப்போம். 7 49 4 14 4 18 14 மீதி 1 5. இங்க கூட்டி பார்ப்போம். 9 12 729. இங்க விடையாக வாரது 729, இங்க வாரது 529. ஆகவே 23ஐயும் 23ஐயும் பெருக்கும் போது 529 கிடைக்குதாண்டா. அவருக்கு மூலம் 529ன் பெருமானம் 23ஆக இருக்கும். 529ன் பெருமானம் 23 ஆகும். இதை நீங்கள் எழுதிக் கொள்ளலாம்.
அடுத்ததாக இன்னொரு கேள்வி, தரப்பட்ட எண்ணானது நிறைவர்க்க எண் ஆகுமா இல்லையான்னு பார்த்து அதனுடைய வர்க்கமூல பெருமானத்தை காணணும். மூன்றாவதாக நாங்கள் பார்க்க போறது 972 ஒரு நிறைவர்க்க எண் ஆகுமா இல்லையா என்பதுதான் கேள்வி. 972 நிறைவர்க்க எண் ஆகுமான்னு நாங்கள் பார்க்க போறோம். அப்ப 972 நிறைவர்க்க எண்ணாக இருந்தால் அதனுடைய வர்க்க மூலத்தை காண போறோம், இல்லாட்டி நிறைவர்க்க எண் இல்லைன்னு எழுத போறோம். நம்ம 972 இறுதி இலக்கத்தை பார்க்கிறோம். இறுதி இலக்கம் 2 இருக்குது. அப்ப நாங்கள் அந்த அட்டவணையை பாருங்க, அட்டவணையில எங்கேயாவது 2 வந்திருக்குதா? இல்லை. ஆகவே ஒரு நிறைவர்க்க ஒரு எண்ணின் இறுதி இலக்கமானது 2, 3, 7, 8 ஆகிய எண்கள்ல முடிஞ்சிருந்தால் ஒரு எண்ணின் இறுதி இலக்கமானது அல்லது ஒன்றிணைந்த இலக்கமானது 2, 3, 7, 8 ஆகிய எண்கள்ல முடிஞ்சிருந்தால் அந்த எண்ணானது நிச்சயமாக நிறைவர்க்க எண்ணாக இருக்காது. இது நாங்கள் முதலாவது நிறைவர்க்க எண் படிக்கும் போதே படிச்ச நாங்கள். ஆகவே இந்த 972 நிறைவர்க்க எண் ஆகாது. அப்ப இதனுடைய வர்க்க மூலத்தை நாங்கள் காண இயலாது என்று எழுதி விடுவோம். 972 நிறைவர்க்க எண் இல்லை, எண் அல்ல, எண் இல்லை என்று எழுதி விடுவோம். ஒரு எண்ணின் இறுதி இலக்கம் 2, 3, 7, 8 ஆகிய ஆகிய எண்கள்ல முடிஞ்சிருந்தால் அந்த எண் நிறைவர்க்க எண்ணாக இருக்காது. அடுத்ததாக இன்னும் ஒரே ஒரு கேள்வி பார்த்துட்டு நாங்கள் எங்களுடைய வகுப்பை நிறைவு செய்யலாம். அதாவது 4வதாக வர்க்கமூலம் 624 இது ஒரு நிறைவர்க்க எண்ணாக இருக்குமா இல்லையாண்டு நாங்கள் சொல்ல போறோம். வர்க்கமூலம் 624 நிறைவர்க்க எண்ணாக இருக்குமா இல்லையாண்டு இது எங்களுக்கு தெரியாது. ஏனென்றால் இந்த இந்த எண்ணின் இறுதி இலக்கம் 4 இருக்குது. 4 இருந்தால் இது நாங்கள் நிறைவர்க்க எண் இல்லை என்று சொல்ல இயலாது. 2, 3, 7, 8 ஆகிய எண்கள்ல முடிஞ்சிருந்தால் நிறைவர்க்க எண்ணாக இருக்காது. ஆனால் இங்க 4 இருக்கு. ஆகவே இதனுடைய ஒன்றினிடத்திலக்கம் 4 இருப்பதனால் இறுதி இலக்கம் என்ன மாதிரி இருக்கும்? வர்க்க மூலத்தின் விடையின் இறுதி இலக்கம் 4 இருக்கிறபடியா 2 இருக்கும் அல்லது 8 இருக்கும். அடுத்தது 100 இலக்கத்தை பார்க்கிறோம். 6 நிறைவர்க்க எண் இல்லை. ஆகவே அதுக்கு கிட்ட இருக்கிற வர்க்க மூல நிறைவர்க்க எண்கள் 4, 9. அதுல குறைந்த எண் வர்க்க மூலம் 4. இதனுடைய பெருமானம் 2. ஆகவே 10 இலக்கம் என்ன மாதிரி இருக்கும்? 10 இலக்கம் 2 இருக்கும். அப்ப 10 இலக்கம் 2, 1 இலக்கம் 2 அல்லது 8 இருக்கும். ஆகவே விடை 22 அல்லது 28 வர வேணும். அப்ப நாங்கள் 22ஐயும் 22ஐயும் பெருக்கி பார்ப்போம். 28ஐயும் 28ஐயும் பெருக்கி பார்ப்போம். 624 வருதா அப்படின்ட்டு. ஆனால் பெருக்கி பார்ப்போம். 4 இங்கே 4 4 4 பெருக்கி பார்த்தீங்கன்னா 484 வருது. அங்கால பெருக்கி பார்ப்போம். 4, 6, 22, 5, 4, 8, 784 வரும். ஆகவே நாங்கள் அவதானிப்பு முறையில செய்து பார்க்கும்போது ஒன்று 22 இருக்குது அல்லது 28 இருக்குது. அப்ப நாங்கள் 22ஐயும் 22ஐயும் பெருக்கி பார்க்கிறோம். அப்பையும் 624 வரையில 28ஐயும் 28ஐயும் பெருக்கி பார்க்கிறோம். அப்பையும் 624 வரையில. ஆகவே 624 ஒரு நிறைவர்க்க எண்ணாக இருக்காது என்று நாங்கள் எழுதி விடுவோம். இவ்வாறு இந்த எண்கள்ல முடியாம மற்ற இலக்கங்கள்ல முடிஞ்சிருந்தாலும் சில நேரங்கள்ல இது நிறைவர்க்க எண்ணாக இருக்காது. ஆகவே நிறைவர்க்க எண் இல்லை என்று நாங்கள் எழுதிவிடலாம்.
அப்ப இதையும் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. நிறைவருக்கு எண் அல்ல. இதையும் நாங்கள் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுவோம். இவ்வாறு நாளில முடிஞ்சிருக்கக்கூடிய சில நிறைவற்கு எண்களும் சில எண்களும் நிறைவற்கு எண்ணாக இருக்காது என்பதை நாங்கள் இவ்வாறு அவதானிப்பு முறையில அந்த பெருக்கிறத வச்சு கொண்டு செய்து பார்க்கலாம். ஆகவே பிள்ளைகள், இதோட நாங்கள் இந்த வர்க்க மூலம் பாடமானது நிறைவடையுது. நாங்கள் இதோட உங்களுடைய வகுப்பை நிறைவு செய்து கொள்ளலாம். மீண்டும் நாங்கள் அடுத்த வகுப்புல சந்திக்கலாம். தேங்க்யூ பிள்ளைகள்.